ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இது சோபா பூரின்னு எங்கள் சொந்தக்காரங்க கேட்டிருக்காங்க. ஒரு 50 பூரி வேணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 50 பூரிக்காக தான் நான் இப்போ எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். கோதுமை மாவும் ஆஷிர்வாத் மாட்டா இது 1 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் இது மைதா மாவு வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 கிலோ ரவை, அதுவும் இதில் போட்டுடுறேன். இதுவும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது தேங்காய், இதெல்லாம் அந்த இதுக்கு சோபாக்கு ஐட்டம் இதெல்லாமே. பிளாக் திராட்சை, அந்த கிர்ணிப்பழம் இது, அப்புறம் இது முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காயெல்லாம் வாங்கியிருக்கேன். கசகசை இதெல்லாம் எல்லாமே ஏதாவது திடீர்னு ஆர்டர் வந்துடும்னாக்கா வாங்கி வைப்பேன். அப்புறம் இதுவும் இந்த தர்பூசணி பீஜம், இது இங்கேருந்து கிடைக்காது, ஊரில் இருந்தாலும் வாங்கிட்டு வருவாங்க பசங்க. அதுவும் வச்சுருக்கேன் இதில் போடுறதுக்கு. ஸோ இதெல்லாமே நான் முதல்ல மாவு எல்லாமே நல்லா பிசைங்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் இந்த சோபா செய்கிற ஐட்டமெல்லாம் நான் பாடுறேன். ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல இதெல்லாம் நல்லா துருவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செய்ய போகிறேன். ஸோ பாருங்கள், இது பால் கொஞ்சம் 1 லிட்டர் பால், இது கொஞ்சோண்டு பால் போட்டு தான் நாங்கள் இது மாவு கட்டியாக பண்ணணும். அப்போ தான் அந்த பூரியிலே நல்லா டேஸ்ட்டு வரும். இந்த பால் போட்டு ஒரு பால் பாக்கெட்டு போட்டு நல்லா பிசைங்கி விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் பால் போட்டு பண்ணுறேன்.